வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தவேக அரசு என்ன செய்யப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் எந்தவொரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பதிவு செய்யும் முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்களின் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும் அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை இன்னைக்கு நம்ம செயல்படுத்தி கம்ப்ளீட்டா ஏஐ மூலமாக நம்ம கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை 10 இருந்து 15 செகண்ட்ல அந்த மனுவை நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு சிஎம் செல் போர்ட்டல்ல நம்பர் கிடைக்கிறது ஒரு 15 செகண்ட் தான் ஆகுது. மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு நம்ம சிஎம் செல் போர்ட்டல்ல போட்டு அதை அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்கச் செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலைத் திருவிழாவை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி ஏரியில் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட நீதிபதி ஜோதி முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பக்கில் ஓடையை அகலப்படுத்தும் பணி 53 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. துருவ் ஜுரேல் அபாரமாக ஆடி 115 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். கேன்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று
என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதம் அடித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.